என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, நீங்கள் மேப் நம்பர் 59 பார்க்க போகிறோம். 59ல் வந்து தமிழ்நாடோட வடிகால் அமைப்பு, வடிகால் அமைப்பில் வந்து காவிரி அப்படிங்கிற ரிவரை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காவிரி எங்கே உற்பத்தி ஆகுது, அது வந்து எங்கே வந்து கடலில் கலக்குது, அது உருவாகிற இடத்துல கடலில் ஆறுகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா காவிரி அப்படிங்கிற ஆறு தான் என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் கங்கைன்னு அழைக்கப்படுவது காவிரி. காவிரி என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் கங்கை. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மொத்த நீளம் பார்த்தா 850 கிலோமீட்டர். இதோட மொத்த நீளம் 850 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில்னு பார்த்தா 414 கிலோமீட்டர். இந்த 3 பாயிண்ட் சொல்லிடலாமா? காவிரி என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க. இதோட மொத்த நீளம் 850 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் மட்டும் இது பாயிற டிஸ்டன்ஸ் வந்து 416 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இது கர்நாடக மாநிலத்துல தலைக்காவிரி அப்படிங்கிற பெயரோட உற்பத்தி ஆகுது. கர்நாடக மாநிலத்துல கூர்க் மாவட்டத்துல பிரம்மகிரி குன்றுகள்ல வந்து தலைக்காவிரி அப்படிங்கிற பெயரோட உற்பத்தி ஆகுது. என்ன பெயரோட உற்பத்தி ஆகுது, என்ன பேரு, தலைக்காவிரி அப்படிங்கிற பெயரோட உற்பத்தி ஆகி அங்க வந்தோம் அப்படின்னா அப்படியே வரும்போது தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியை உற்பத்தி பண்ணுது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியா உண்டாக்குது. எங்க உற்பத்தி ஆகுது, கர்நாடக மாநிலத்துல தலைக்காவிரி அப்படிங்கிற பெயரோட உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாக இங்க வந்து தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உண்டாக்குது. ஓகேவா? அப்படியே வந்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்துல மேட்டூர் அணை வந்து கட்டப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்துல விவசாயத்துக்காக மேட்டூர் அணை வந்து கட்டப்பட்டுள்ளது. இதுக்கு டேரக்ட் கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படுது கேட்கலாம். எந்த ஆறு, காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. இந்த மேட்டூர் அணையில இருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த காவிரியோட துணையாறான பவானி மற்றும் மோயர் ஆறுகள் வந்து காவிரியோட இணையுது. ஓகேவா? மேட்டூர் அணையில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மோயர் மற்றும் பவானி ஆறுகள் வந்து எதோட இணையுது, காவிரியோட இணையுது. அதுக்கு அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. என்ன பகுதி, திருமுக்கூடல் அப்படிங்கிற பகுதி இருக்கு. இதுல காவிரியோட 2 துணையாறான நொய்யல் மற்றும் அமராவதி, என்னென்ன, நொய்யல் மற்றும் அமராவதி இந்த திருமுக்கூடல் பகுதியில் சேருது. இப்போ மொத்தம் எத்தனை ஆறு இருக்கு, கரூர்ல இருந்து காவிரி ஆறு வருது. இதோட நொய்யல் மற்றும் அமராவதி சேர்ந்தா எத்தனை ஆறு, 3 ஆறு ஆகுதா? 3 ஆறு வந்துச்சு அப்படின்னா தண்ணி வரத்து எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா? அப்ப அந்த பகுதி என்ன ஆகுது, அகலமா போகுது. அதனால இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா அகன்ற காவிரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அகன்ற காவிரின்னு சொல்லுவாங்க. இது திருச்சியில வந்து 2 கிளைகளா பிரியுது. ஒன்னு வடகிளை, இன்னொன்னு தென்கிளை. திருச்சியில இருந்து எத்தனை கிளைகளா பிரியுது, 2 கிளைகளா பிரியுது, வடகிளை தென்கிளை. வடகிளை என்ன சொல்லுவாங்கன்னா கெலூரின் அல்லது கொள்ளிடம் சொல்லுவாங்க. கொலூரின் அல்லது கொள்ளிடம் சொல்லுவாங்க. தென்கிளைய காவிரின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 கிளைகளா பிரியுது அப்படின்னா நடுவில் என்ன இருக்கும், சமவெளி பரப்பு இருக்குமா, லேண்ட் இருக்கும். லேண்ட் நிலம் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சுத்தி தண்ணி நடுவில் மட்டும் நிலம் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க தீவுன்னு சொல்லுவாங்களா. அப்போ வந்து ஸ்ரீரங்கம் தீவையா 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உருவாக்குது. 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஸ்ரீரங்கம் தீவை அப்படிங்கிற ஒண்ண உருவாக்குது. இது முடி ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, கல்லணை, த கிராண்ட் அணைக்கட்டு சொல்லலாம், அல்லது கல்லணை, கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை வந்து இதெல்லாம் கட்டப்பட்டுள்ளது. 2 அணை இருக்கு. ஒன்று வந்து சேலம்ல வந்து மேட்டூர் அணையும், இங்க கல்லணை வந்து திருச்சியில இருந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கல்லணையும் இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து இது விவசாயத்துக்காக பல கிளைகளா பிரிஞ்சு போதா. அப்ப இது டெல்டா பகுதியா. இந்த வலை பின்னல் அமைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் தோட்டம் சொல்லுவாங்க. அடுத்து எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது, கடல்ல வங்காள விரிகுடால பூம்புகார், மயிலாடுதுறை கடியில் உள்ள பூம்புகார் அப்படிங்கிற பகுதியில் கடல்ல கலக்குது. ஓகேவா? இது அப்படியே ஆர்டரா சொல்லிடலாமா? இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காவிரி அப்படிங்கிறத பத்தி தான், ரிவரை பத்தி தான் பார்க்க போறோம். காவிரி என்ன சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க. இது மொத்த நீளம் அப்படின்னா 850 கிலோமீட்டர்.
இது தமிழ்நாட்டில் மட்டும் பாயிற டிஸ்டன்ஸ் வந்து 416 கிலோமீட்டர். இது எங்க உற்பத்தி ஆகுது? கர்நாடக மாநிலத்துல தலைக்காவிரி அப்படிங்கிற பேரோட உற்பத்தி ஆகி வரும்போது தருமபுரி மாவட்டத்தில் என்னத்தை உற்பத்தி ஆகுது, என்ன உற்பத்தி பண்ணுது? ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இந்த ஆறுல தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கடுத்து அப்படியே வந்தோம்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை வந்து இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. அப்படியே சேலம்ல இருந்து 45 கிலோமீட்டர் வந்தா இதோட துணையாரான பவானி மற்றும் மோயர் ஆறுகள் வந்து இதோட இணையுது. பவானி மற்றும் மோயர் ஆறு இதோட இணையுது. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா கரூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருமுக்கூடல் அப்படிங்கிற பகுதியில் என்ன ஆகுது? இதோட துணையாரான நொய்யல் மற்றும் அமராவதி 2 ஆறு இணையுது. அப்ப 3 ஆறு மொத்தம் வருதா? அப்ப என்ன ஆகும்? தண்ணி வரத்து அதிகமாகும். அப்ப அதுல இருந்து வர்ற பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா அகன்ற காவிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து திருச்சியில இருந்து 2 கிளையா பெய்யுது. இன்னொன்று வடக்கிளை, இன்னொன்று தென்கிளை. வடக்கிளை என்ன சொல்லுவாங்க? கொலேரூன் அல்லது கொள்ளிடம் சொல்லுவாங்க. தென்கிளைய காவிரின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 கிளைகளா பிரிஞ்சா நடுப்பகுதி எப்படி இருக்கும்? லேண்டா இருக்குமா? அப்ப வந்து அங்க ஸ்ரீரங்கம் தீவு அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்குது. அப்ப 2ம் ஜாயிண்டான இடத்துல என்ன பண்ணாங்க? கல்லணை வந்து கட்டப்பட்டுள்ளது. கல்லணை எந்த ஆற்றிலும் குறுக்கே கட்டப்படுது? காவிரி ஆற்றிலும் குறுக்கே கட்டப்படுது. இதுல வந்து பல கிளைகளா விவசாயத்துக்கு பிரிஞ்சு போதா? இந்த வலைப்பின்னல் அமைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காவிரி வந்து எங்க கடல்ல கலக்குது அப்படிங்கிற கொஸ்டின் ஏரியா. எங்க கடல்ல கலக்குது? மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அருகில் பூம்புகார் அப்படிங்கிற பகுதியில வங்காள விரிகுடால கலக்குது. இந்த மேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபர்தரா அடுத்த மேப்ல வந்து பார்க்கலாமா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.